மஹிந்திரா நிறுவனத்தோட ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவியான XUV7 XOவை ஜனவரி முதல் வாரத்தில் லான்ச் பண்ணாங்க. 13,66,000 ரூபாய் அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பிரைஸ்ல இவ்வளவு பெரிய எஸ்யூவி கொடுக்கறதுனால இந்த காருக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு இருந்தது. புக்கிங்ஸ் ஓபன் பண்ண முதல் நாள்லயே பல ஆயிரம் கார்கள் புக்கிங் ஆனதா மஹிந்திரா நிறுவனமே அஃபிஷியலா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த காருக்கான டெலிவரிஸ் கூட கம்ப்ளீட்டா தொடங்காத இந்த சமயத்துல இப்போ அஃபிஷியலா 7Xோட வெயிட்டிங் பீரியடும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் அனைவருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. பேஸ் வேரியண்டான AX வேரியண்ட்டுக்கு 1 வருடம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. AX3 AX5 வேரியண்ட்ஸுக்கு 5 மாதங்களும், டாப் ஆஃப் த லைன் AX7 வேரியண்ட்டுக்கு 4 வாரங்களும் கொடுத்துருக்காங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி 13,60,000 ரூபாய் அப்படிங்கிறது என்ட்ரி லெவல் பிரைஸாக இருந்தாலும் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ஸ் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. எதனால இவ்வளவு பெரிய வெயிட்டிங் பீரியடை கொடுக்குறாங்க? பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது நிஜமாவே நமக்கு அவைலபிளா இருக்கா இல்லையா? கார் நிறுவனங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எதற்காக ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்சைட் டீடைல்ஸை இந்த 5 பாயிண்ட்ஸ் மூலமா நீங்க குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது பெரும்பாலான கார் நிறுவனங்கள் அட்வர்டைசிங் பர்பஸ்க்கு மட்டுமே வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் கார் மாடல் ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு ஒரு விலையை குறிப்பிடுவாங்க. உங்களுடைய ப்ரௌசர்லேருந்து, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே இதே விலை தான் தெரிய வரும். பட் ஆக்சுவலாக இந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு இந்த ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 லட்சம் ரூபாய் அதிகமாக செலவு பண்ணால் மட்டும்தான் ஒரு டீசெண்டான வேரியண்ட்டே வாங்க முடியும். இதை கார் நிறுவனங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த விலை தான் உங்கள் ஷோரூம்குள்ளே புல் பண்ணும். இதே ப்ரைஸ் பாயிண்ட்ல நீங்கள் மற்ற கார்களை பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காரையும் பார்ப்பீங்க. அண்ட் கார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் அவங்களுடைய லோவஸ்ட் ப்ராஃபிட் மார்ஜின் உள்ள மாடல்களாகும். இதன் காரணமாக தின் மார்ஜின் இருக்கிறதுனால பேஸ் வேரியண்ட்டை விற்பனை செய்யறதுக்கு கார் நிறுவனங்களும் கார் டீலர்ஸும் விரும்ப மாட்டாங்க. இதில் லெஸ் எலக்ட்ரானிக்ஸ், குறைஞ்சபட்சமான ஃபீச்சர்ஸ், பட் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் இருக்கிற அதே பாடி, இன்ஜின், லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னு கார் நிறுவனங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ப்ராஃபிட்டபிளான அஃபேர் கிடையாது. ஒரு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் விற்பனை செய்யும் போது 2 பேஸ் வேரியன்ட் விற்பனை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் கார் நிறுவனங்கள் ப்ரொடக்ஷன்லையும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்டென்ஷனலாக பேஸ் வேரியண்ட்டை அவங்க ரொம்ப கம்மியான வால்யூம்ஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கார்கள் மிட் மற்றும் டாப் வேரியண்ட் தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லைன்லேயே ப்ரையாரிட்டி கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் டீலர்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதன் காரணமாக தான் இன்னைக்கு வெளியாக இருக்கிற ஒரு புதிய கார் கூட பேஸ் வேரியன்ட் 8 to 12 மாதங்கள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு அப்படிங்கிறத கார் நிறுவனங்கள் குறிப்பிடுறாங்க. சரி, இதனால கார் நிறுவனங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா, இந்த வெயிட்டிங் பீரியட் தான் அவங்களுடைய சேல்ஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். டீலர் எண்ட்ல நீங்க காரை புக் பண்ண போனீங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஷியோரா சொல்ல முடியாது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மறுபக்கம் AX5 AX7 அப்படிங்கிற டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ஸை 4 to 8 வாரத்துக்குள்ளேயே நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிப்பாங்க. இது கிளியரா உங்களுடைய சைக்காலஜி மற்றும் எமோஷன்ல பிளே பண்ற விஷயமாகும். நீங்க உங்க ஃபேமிலியோட காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. 1 வருடம் வரைக்கும் ரியலிஸ்டிக்கா எந்த ஃபேமிலியும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸா பலரும் இன்னைக்கு EMIல கார் வாங்குற காரணத்தினால அவங்களுடைய பட்ஜெட்டை ஸ்ட்ரிச் பண்ணுவாங்க. அண்ட் டாப் ஆஃப் த லைன்ல அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால அது வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. மேலும் பேஸ் வேரியண்டோட புக்கிங்ஸ் இவ்வளவு ஸ்டாக் பண்ணியிருக்கிற காரணத்தினால அவுட் சைடு வேர்ல்டுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கிற பின்பத்தையும் கொண்டு வருவாங்க. இதன் காரணமா இன்னுமே நிறைய பையர்ஸ் இந்த கார்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆன்லைன் புக்கிங் தொடங்கினவனே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த புக்கிங் பேஸ் வேரியண்டா தான் இருக்கும். ஸோ பிளாக் பஸ்டர் கார் அப்படிங்கிற பெர்செப்ஷனை கொடுத்துட்டு டாப் அண்ட் வேரியன்ட்ஸை மட்டுமே டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறது உங்களை ஷோரூமுக்கு வரவழைக்கிற ஒரு ஹூக்கு தானே தவிர உங்களுக்கு டெலிவர் பண்ணுற கார் கிடையாது. சரி, நார்மல் கார் பையர்ஸ் இது மாதிரி சேல்ஸ் ட்ராப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எந்த காரையுமே அந்த காரோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. ஒரு காரோடைய டாப் அண்ட் வேரியன்ட் தான் அந்த காரோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியன்ட் அல்லது 2 வேரியன்ட் டவுன் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்றபடி பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய அட்ராக்ஷனை கொண்டு வரதுக்கு மட்டுமே. நீங்கள் புக் பண்ண போகிற டீலர்ஸ் கிட்ட எத்தனை பேஸ் வேரியன்ட் கார்ஸ் ஆல்ரெடி அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி ட்ராப்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கான பட்ஜெட்லேருந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஷோரூம்லேருந்து வாக் அவுட் பண்ணுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் காண்பிக்கக்கூடாது. பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டி தான் கார் மேனுஃபேக்சரர்ஸுடைய மார்ஜின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் கார் பர்ச்சேஸில் இந்த பேஸ் வேரியன்ட் ஜிமிக்கிலேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம்.